ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான 12A ரயில்வே காலனி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த படம் எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே ஒன்னும் புரியாதுங்க. ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணு கிட்ட காதல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைம்ல அந்த பொண்ணு மர்மமான முறையில இறந்து போறாங்க. இறந்து போன ஹீரோடைய காதலி ஆவியா ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்றா. அதை தொடர்ந்து தன்னோட காதலியோட கொலை வழக்க ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றாருங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பேச்சுலர் ரூம் நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு கார்த்திக்குங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சரக்கு போட்டுட்டே டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பேய் படம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டே இந்த பேய் பூதம் இதெல்லாம் உண்மைதானா பொய் தானா அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேய் பூதம் ஆன்மா இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரோடைய வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்றாருங்க. அந்த யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா, பேய் பூதம் ஆன்மா இது எல்லாமே சயின்ஸ் தான். பட் எல்லாருனாலையுமே அந்த பேய் பூதத்தை பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆவி பூதம் அப்படின்றது வந்து ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை சாதாரண மனுஷனால சென்ஸ் பண்ண முடியாது. பட் அதே ஆன்மாக்கு அந்த எனர்ஜி கொஞ்சம் கூடுதலா இருந்ததுன்னா அந்த ஆன்மா கூட கம்பேட்டபிலிட்டியா இருக்கக்கூடிய நபர்னால அந்த ஆன்மாவை பார்க்க முடியும். கம்பேட்டபிலிட்டினா என்ன? அந்த ஆன்மா ஒருத்தங்க மேல அளவு கடந்த அன்பை வச்சிருந்தாலோ இல்ல கோவம் வச்சிருந்தாலோ இல்ல ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாலோ யாரை டார்கெட் பண்ணதோ அவங்கனால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியே அந்த யூடியூபர் சொல்றாருங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகுறாரு. வைபா இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு எதுக்குடா மூட ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல பாட்டா போடுங்க வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பனியா படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பனி பிரதேசங்க. அங்க நம்ம ஹீரோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஏத்த பாதுகாப்பான ஸ்வெட்டர் எல்லாம் வியர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா ஸ்கேட் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இந்த பனியெல்லாம் எடுத்து வச்சு உருண்டை பண்ணி பொம்மை செஞ்சு விளையாடிக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஹீரோடைய காதுக்கு ஏதோ இடிஞ்சு விழுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. திரும்பி பார்த்தா தூரத்துல இருக்கக்கூடிய மலையில இந்த மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கும். அப்ப பனி ரொம்ப வேகத்துல வந்துகிட்டு இருக்குது. பார்த்தா அந்த பொண்ணு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு நகரல அப்படின்னா செத்து போயிருவா. தூரத்துல இருக்கிற நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த பொண்ணோட உசுரை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே கிட்ட வராருங்க. ஆனாலும் அந்த மலைச்சரிவு வந்து முடியுது. அதிர்ச்சியோட ஹீரோ கண்ணு முழிக்கிறாருங்க. பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவுங்க. ராத்திரி குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இப்பதான் கைஸ் கண்ணு முழிக்கிறாரு. எழுந்திருச்ச உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் வம்பிழுக்கிறாருங்க. பாக்குற எல்லாருமே ஒரு கிண்டல் அடிக்கிறாருங்க. எதிர் வீட்டுல ஆராதனா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ போன்ல பேசுற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆராதனா செருப்படுத்து காட்டுறாங்க. அதையும் கிண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. என்னடா காலையில எழுந்து பார்க்கும்போது ஆளை காணோம், சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படிங்கும்போது எனக்கும் ஊடு வாசல்லாம் இருக்குடா, ஆன் டைம் வீட்டுக்கு போலனா அவ்வளவுதான், அதான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாருங்க. சரி டில்லு அண்ணா பாக்கணும்னு சொல்லி இருந்தாருலே, கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹாஃப் அன் அவர்ல கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்லு அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை மீட் பண்றதுக்காக ஹீரோட ஃப்ரெண்டும் போறாங்க. இந்த டில்லுன்ற அரசியல்வாதிக்கு கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம், சென்டிமெண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்திங்க. இந்த வாட்டி எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. டில்லுவை பாக்குறதுக்காக 2 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் கிட்ட அப்பாவோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா இந்த டில்லு டாக்டருக்கே ஆர்டர் போடுறாருங்க. இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறத அப்பா பார்க்கணும், அதனால அப்பா நல்லா இருக்கணும், அவரோட ஹெல்த் விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாருங்க. அதுக்கப்புறம் தன்னோட தொண்டர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி இருக்க கூடாது, இந்த வாட்டி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், நாம எந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அந்த இடத்தையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரதர் கிட்ட காந்தி நகர் தொகுதியில நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால அந்த தொகுதியில ஓட்டுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாருங்க. அந்த இடத்துக்கு வந்திருக்க நம்ம ஹீரோவை கவனிக்கிறாரு. கார்த்திக் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை வர சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான எலெக்ஷன், இதை நான் பல தடவை சொல்லிட்டேன், எதற்காக சொல்றேன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், குறிப்பா இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் கலந்துக்காம இருக்கணும், அதை தாண்டி இந்த ஏரியால இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கவர்ற விதமா இந்த வாலிபால் போட்டி, கிரிக்கெட் போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் நீ கண்டக்ட் பண்ணு, பிரைஸ் மணி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ, அப்பதான் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் போட்டி ஆர்கனைஸ் பண்றது நம்ம தான் வெளியில தெரிஞ்சதுன்னா யங்ஸ்டர்ஸோட பார்வை நம்ம பக்கம் திரும்பும், யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் டில்லு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் டில்லுவோட பிரதர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜலால பயங்கரமா கலாய்க்கிறாருங்க. அதுவும் எல்லாரும் முன்னாடியுமே. அது ஜலாலுக்கு பிடிக்கவே இல்லைங்க, கோவத்தை உண்டாக்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா சரி வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோர்னமெண்ட்டுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆராதனா அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏரியால இந்த டோர்னமெண்ட்டுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க இல்லையா, அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வாலிபால் டோர்னமெண்ட்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்ல முடியாது அப்படின்னு ஆராதனா சொல்றாங்க. ஆராதனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்றா, உனக்காக கலந்துக்கலனாலும் எனக்காக கலந்துக்கோ, இந்த கேம்ல மட்டும் வின் பண்ணனா பெரிய அமௌண்ட் பிரைஸா கிடைக்கும், அதை வச்சு நான் எஜுகேஷனுக்கு பயன்படுத்திப்பேன், அது மட்டும் இல்லாம இந்த கேமை கண்டக்ட் பண்றது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரவுடி பைய தான், அந்த பைய முன்னாடி எல்லாம் நம்ம கெத்து அப்படின்றத காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஆராதனாவும் சரி ஓகே நான் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட் ஜலால் ஹீரோ கிட்ட பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காருங்க.
என்னைக்கா இருந்தாலும் இந்த டில்லுவோட தம்பி முன்னாவோட சாவு என் கையில தான்டா, எப்ப பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியுமே என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருக்காண்டா, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, சரி விட்ரா பாத்துக்கலாம், அது மட்டும் இல்லாம அண்ணன் முறையா என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு, என்னோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்றத காட்ட வேண்டாமா, அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாவா அப்படின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட்டுக்கான ஏற்பாடெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கான வாலிபால் மேட்ச் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பயங்கரமா கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஆராதனா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போயிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த டோர்னமெண்ட்ல வின்னருக்கு மட்டும் இல்ல ரன்னருக்கு கூட பிரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த பணமே என்னோட எஜுகேஷனுக்கு போதுமானதா இருக்கும், உன்னாலதான் நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கே வந்திருக்கோம், அதை நினைச்சு எங்களுக்கு பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆராதனாவை எல்லாரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரேக் டைம்ல நம்ம ஹீரோ பசங்க கிட்ட போய் பேட்டை வாங்கி நான் கொஞ்ச நேரம் பேட்டிங் பண்றேன், பால் போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க. உடனே ஹீரோ பேட்டை ஓரமா வச்சுட்டு ஸ்டெம்ப் எடுத்து ஸ்டெம்ப்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிப்பாருங்க. அப்ப ஸ்டெம்ப் கையில இருந்து நழுவி பறந்துரும், போய் ஒரு பொண்ணோட மண்டையிலேயே விழுந்துருங்க. பார்த்தா அந்த வழியா நடந்து வந்து ஆராதனா மண்டையில தான் விழுந்திருக்கு. உடனடியா ஆராதனாவை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. தலையில கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு, ஒருவேளை அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. டில்லு அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இருக்க கூடாதுன்னு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பைனாப்பிள் வாங்கிட்டு ஆராதனாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. அப்ப ஆராதனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாளா இந்த ரவுடி பையன் நம்மள கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆராதனாவும் இதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு பைனாப்பிளோட நம்ம ஹீரோ வராருங்க. ஆராதனா கையில பைனாப்பிளை கொடுத்துட்டு நான் வேணும்னு இதை பண்ண கிடையாது, ஸ்டெம்ப் ஸ்லிப் ஆகி உங்க தலையில வந்து அடிச்சிருச்சு, இருந்தாலும் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், நீங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனா கூட கொடுங்க, பட் நான் இதை வேணும்னு பண்ணல, தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்றாருங்க. அந்த பைனாப்பிளை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நர்ஸ் யாரோ ஒரு டாக்டருக்கு போன போட்டு நீங்க தேடிட்டு இருந்த ஆள் கிடைச்சிட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டரும் அவங்கள பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. வேற யாருக்கோ போனை போட்டு நம்ம தேடிட்டு இருந்த ஆள் கிடைச்சிட்டாங்க, நான் பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. ஆராதனாவை யாரோ ஒருத்தங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. அங்க கட் பண்ணா நம்ம டில்லு அண்ணாவை காட்டுறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல மந்திரம் மாந்திரீகம் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அந்த சாமியார் கிட்ட இவர் சொல்றாரு, லாஸ்ட் டைம் நான் தோத்துட்டேன், இந்த வாட்டி நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும், ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன், சோ ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த சாமியார் மந்திரம் எல்லாம் போட்டு ஒரு சில விஷயங்களை டில்லு கிட்ட சொல்றாருங்க. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. ஃபைனலா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, உன்னோட கருமானாலதான் அது நடக்கணும், அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. நல்லா புரிஞ்சுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு டில்லு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வழக்கம் போல சரக்கு போட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ அப்செட் ஆகி மொட்டை மாடியில போய் நிப்பாரு. இப்ப ஜலால் வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி தனியா வந்து நின்னுட்ட அப்படிங்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீங்க அப்பப்ப சொல்லுவீங்கல்ல நான் டைம் வீட்டுக்கு போகணும், அப்பா திட்டுவாரு, அப்பா இது செய்வாரு, அப்பா அதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கும்டா, ஏன்னா உங்களை எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, பட் எனக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாருங்க. ரெண்டு பேரும் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்து முட்டை அட்டையோட நம்ம ஆராதனா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. மைண்டை டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனாவை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாருங்க, கமெண்ட் அடிக்க ஆரம்பிப்பாரு. ஆராதனா மதிக்கவே மாட்டாங்க, அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. இதை பார்த்த ஜலால் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டே இருக்க, ஆனா உன்னை கண்டுக்க கூட மாட்டேன்றா அப்படின்ட்டு. இல்ல கண்டுக்க மாட்டேன்றால, அது என்னமோ தெரியலடா, அவ என்ன திட்டினாலும் கண்டுக்கலானாலும் அவளை கிண்டல் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் ஸ்டெம்ப் அவளோட தலையில பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற லெவலுக்கு போயிட்டா, அவ நினைச்சா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன மாட்டி விட்டுருக்க முடியும், ஆனா அவ அதை பண்ணவே கிடையாது, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்றாரு. என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது, அவளை காதலிச்சு கரம் பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் சாவர வரைக்கும் அந்த கையை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இவ்வளவு நாள் எப்ப ஆராதனாவை பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு தான் கை சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த மூமெண்ட்ல இருந்து ஆராதனாவை காதல் பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாரு, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனா ஆராதனா சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸோட போட்டோ வச்சு இவர் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களை ஆராதனாக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆராதனாவை பிடிச்சிருக்கு, எங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஒரு குழந்தையை கொடுப்போம், எப்படியாவது எங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி பிரேயர் எல்லாம் பண்றாருங்க. அப்ப ஆராதனாவுடைய வீட்டு முன்னாடி யாரோ ஒரு வயசானவர் நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. யாரு இவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் யாருங்க நீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த நபர் சொல்றாரு, அந்த நபர் ஒரு டாக்டரா, தன்னோட வைஃப் தான் கூட சண்டை போட்டுட்டு சொல்லாம கொள்ளாம இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இவ்வளவு நாள் என்னோட வைஃப் எங்க போனாங்கன்னே தெரியல, நேத்து தான் எனக்கு தகவல் தெரிஞ்சது அவங்க இங்க இருந்தாங்கன்னு, அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது ஆராதனாவுடைய அப்பா. சோ அதனால அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும்னா ஈஸியா ஆராதனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான போடுறாருங்க. வந்தவர் வீட்டுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, வீடு லாக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காருங்க. அதே நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜலால் தான் பேசுறாரு, டில்லு அண்ணாவோட தம்பி முன்னா இருக்கான் இல்லையா, அவனை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்களாண்டா, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாருங்க. ஜலால் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேத்து ராத்திரி ஒயின் ஷாப்ல ஏதோ ஒரு தகராறு போல, கழுத்து
எடுத்துட்டானுங்க. சோ நரசிம்மா அப்படின்ற ஒரு நபர் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. ஆனா இப்போ அவன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல டில்லோ அண்ணா தன்னோட தம்பியோட உடலுக்கு மாலை போடுறாருங்க. அப்பவே தன்னோட தம்பிக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உன்னை கழுத்தறுத்து கொண்டவன நான் சும்மா விட மாட்டேன், அவன் கழுத்து நான் இருக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாருங்க. பக்கத்துல நின்னுட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரே பயங்கர ஷாக்கா வராரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் டீ குடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜலால பார்த்து, டேய் உண்மையை சொல்லு, நீ தானே முன்னாவை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு. நான் எதுக்குடா முன்னாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த முன்னா எப்ப பார்த்தாலும் உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ கூட அன்னைக்கு சொன்னியே முன்னாவோட சாவு என் கையில தான் அப்படின்னு, உண்மை சொல்லு நீ தானே இதை பண்ணு அப்படின்னு கேட்கும்போது, டே அதெல்லாம் கோவத்துல சொல்றதுடா, தில்லுவண்ணா தம்பி மேலாம் நம்மளால கை வச்சிட முடியுமாடா அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாருங்க. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆராதனா ஆட்டோல போறத ஹீரோ கவனிக்கிறாருங்க. உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆராதனாவை சேஸ் பண்ணிட்டே போறாரு. ஹீரோட ஃப்ரெண்ட் கேக்குறாரு, எதுக்குடா இப்படி அவசரமா வர அப்படின்ட்டு. இல்லடா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஆராதனா படிக்கிறாளா இல்ல படிப்பு சொல்லித்தராளா இல்ல யாராவது படிக்க வைக்கிறாளா, அவ வாழ்க்கையில என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான டவுட் எனக்கு இருந்தது, அது என்னன்றதை கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருங்க. பார்த்தா ஆராதனா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு தான் வந்திருக்கா. ஆராதனா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்களும் உள்ள போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது ஆராதனா ஒரு வாலிபால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆராதனா பாத்தீங்கன்னா டீமோட சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. பட் ஆராதனாக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோச் சொல்றாரு. நான் எவ்வளவு நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படி அடுத்த வருஷம்னா என்ன கோச் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நடக்கணும்னா என்ன பண்ண முடியும், 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறாங்க. அந்த பணம் இருக்கா அவன்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆராதனா கிட்ட பதிலே இல்லைங்க. ஆராதனா கிட்ட பணம் இல்லாதனால இவனால இந்தியன் டீமுக்கு விளையாட முடியல அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா ஜலால் கிட்ட இருந்து கால் வருது. இந்த டிலுவனாவோட தம்பி முன்னா இருக்கான் இல்லையா, அவனை கொலை பண்ண நபரை அண்ணா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க கட் பண்ணா டிலுவனாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. தன்னோட தம்பியை கொலை பண்ணவனை சொன்ன மாதிரியே கழுத்தறுத்து கொலை பண்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சாமியார் பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டில்லு வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட தம்பியை கொலை பண்ணவனை கொலை பண்ணி முடிச்சுட்டு இந்த டில்லு என்ன பண்றாருன்னா நேரா அந்த சாமியாரோட பூஜையில போய் உட்கார்றாருங்க. அந்த சாமியார் வந்து கேக்குறாரு, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேனே, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்ட்டு. டில்லு அப்படியே பாக்குறாரு, நான் சொன்னதை நீ செஞ்சிருந்தீனா கண்டிப்பா நீ ஜெயிப்ப, பதட்டப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த இடத்துல இருந்து இந்த டில்லு கிளம்புறாரு. நேரா தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக வராருங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா, நீ அவ்வளவு சீக்கிரம் உயிரை விட்டுறக்கூடாது, உன்னை பாத்துக்கிறதுக்காக அழகான நர்சுங்களை எல்லாம் கூட்டு வந்திருக்கேன், இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத நீ கண் கூட பாத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஆராதனாவை காட்டுறாங்க. ஆராதனா இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனில உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கா. வந்தவ அழுதுட்டே வெளியில போவாங்க. அதை நம்ம ஹீரோ கவனிச்சிருவாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு, ஏன் தாத்தா அந்த பொண்ணு அழுதுகிட்டே போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி தான் அடிக்கடி பொண்ணுங்க வருவாங்க, வெளியில வரும்போது அழுதுகிட்டே போவாங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு இந்த வயசானவர் சொல்லுவாரு. உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆராதனா பாத்தீங்கன்னா இந்தியாக்காக நான் விளையாடணும், 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது, எனக்கு கொடுத்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவாருன்னா, 3 இல்ல 5 வாங்கிக்கோ, பட் நீ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆராதனா முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இங்க பொண்ணுங்க அழுதுட்டு போறதுக்கான காரணம் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வருதுங்க. உடனடியா நம்ம ஹீரோ உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய நபரை பொலவலன்னு பொழந்துட்டு வெளியில வந்து அந்த தாத்தா கிட்ட சொல்றாரு, தாத்தா இனிமேல் கவலையே இல்ல, எந்த பொண்ணுங்க உள்ள போனாலும் அழுதுட்டுலாம் வெளியே வர மாட்டாங்க, ஏன்னா அந்த சாருக்கு அழ வைக்கிறதுக்கு காரணம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாருங்க. ஏன்னா அவரோட பல்பை ஹீரோ உடைச்சு விட்டாரு. ராத்திரி நம்ம ஹீரோ ஆராதனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட போவாருங்க. அந்த நேரம் பார்த்து ஆராதனா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வருவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ பணத்துக்காக எல்லாத்துக்கிட்டையும் போய் நிக்காத, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உனக்கு பணம் தானே வேணும், அது ஒரு 2-3 நாள்ல நானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன், உனக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி லௌபீக வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப ஆராதனா எதையோ தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தேடுற அப்படின்னு கேட்க ஒரு பெரிய கல் எடுத்து அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய கார் கண்ணாடி அடிச்சு உடைச்சிடுறாங்க. உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம பேசினதுக்கு எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த கார் கண்ணாடி உடைச்சா, ஒருவேளை நம்ம ஆளுக்கு மென்டலா இருக்குமோ, சீக்கிரமா இவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டணும், என்னோட குழந்தைங்களுக்கு இவன் மென்டல் அம்மாவா இருந்தானா அது செட் ஆகாது இல்லையா அப்படின்ற மாதிரி இவரே பேசிட்டு போயிருவாருங்க அந்த இடத்த விட்டு. இப்ப நம்ம ஹீரோரோட வீட்ல இருந்து ஜன்னல் வழியில பாப்பாருங்க. ஆராதனாவோட அம்மா அந்த டாக்டர் கிட்ட பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அவங்க வீட்ல பினான்சியல் பிரச்சனை போல, ஏன்னா ஆராதனாவும் இந்தியன் டீமுக்காக விளையாடணும்னு நினைக்கிறா, அவளுக்கும் பண தேவை இருக்கு, பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாம தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல, நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாருங்க. ஃப்ரெண்டு கிட்ட பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதற்கான ரீசனையும் சொல்றாரு. ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச சோர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பணம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு பார்சலை கொண்டு போய் டெலிவரி பண்ணக்கூடிய வேலையை ஒப்படைக்கிறாங்க. அந்த வேலையை நம்ம ஹீரோவும் ஜலாலும் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா பணம் கிடைக்கும். சொன்ன மாதிரியே இவங்க அந்த பார்சலை கொண்டு போய் டெலிவரி பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பார்சல்ல இருக்கிறது இல்லீகலான பொருட்களுங்க. அது கன்னா இருக்கலாம், ட்ரக்கா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது போதை பொருளா இருக்கலாம். ஜாப கரெக்டா பண்ணி கொடுத்தா பணம் கிடைக்கும். சோ சொன்ன மாதிரியே ஜாப கரெக்டா பண்ணி கொடுக்குறாங்க. 1.5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குதுங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு 1.5 லட்சம் ரூபாய் பத்தாது, 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அதனால மறுபடியும் அவருக்கு போனை போட்டு வேற ஏதாவது ஜாப் இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்ல உடனே ஜலால் பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறாரு. ஒரு பயங்கரமா திட்டி விட்டுறாரு. இது ஒன்னும் ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி டெலிவரி சர்வீஸ் எல்லாம் கிடையாது, இதுவே யாருக்கும் தெரியாம பக்காவா பண்ணக்கூடிய விஷயம், எடுத்தோம் கவுத்தன்லாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது இருந்ததுன்னா கூப்பிடுறேன் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் ஜலால் சொல்றாரு, இப்ப நீ கேட்கிற அமௌண்ட் ரெடி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான்டா இருக்கு, டில்லோனா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, எப்படா டில்லோனாட்ட போய் கேட்கறது அப்படின்னு கேட்கும்போது, கேளுடா கண்டிப்பா உதவி செய்வாரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு நம்ம ஹீரோவும் டில்லோனா
டிலோனாவை மீட் பண்றதுக்காக போக டிலோனா பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு வந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை எடுத்துட்டு வந்து அந்த கவரை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. என்ன கவர்னா இது அப்படின்னு சொல்லி கேட்க, எக்காரணத்தை கொண்டு இந்த கவரை நீ ஓபனே பண்ணக்கூடாது, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கிட்டு நாளைக்கு சாயந்தரம் இதை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு அப்படின்னு சொல்ல, அட இந்த பொருளை நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கோ, எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ, பணத்துக்கெல்லாம் இதுக்குடா டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிருதுங்க. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு இந்த பார்சல் எடுத்துட்டு. அந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால டிலோனாக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே வந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என் வீட்லயும் ரைடு பண்ணிட்டு போனாங்க, அடுத்து உன் வீட்டுக்கும் வருவாங்க, சோ எதுக்கும் நீ சேஃபா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய பார்சலை ஹீரோ கவனிக்கிறாரு. அண்ணன் வேற இந்த பார்சலை பத்திரமா வைன்னு சொன்னாரு, இதுல என்ன இருக்குன்னு வேற தெரியல, சப்போஸ் ரைடுக்கு வந்து இது பிரிச்சு பார்த்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பார்சலை சேஃபா வைக்கிறதுக்கு இடம் தேடுறாருங்க. அப்பதான் ஹீரோ ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருதுங்க. 2 நாளா பாத்தீங்கன்னா ஆராதனாவோட வீட்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க வெளியூர் போயிருந்திருப்பாங்க போல. சோ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம ஆராதனா வீட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு காமோடேரி குதிச்சு பைப்பு வழியா விண்டோ உடைச்சு வீட்டுக்குள்ளே நுழையறாருங்க. முறையா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன், மாப்பிளைக்கு மரியாதையை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா மாப்பிளையே மரியாதை கொடுத்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பசிக்குதுன்னு ஏதாவது சாப்பிடலாம்னு நினைக்கிறாருங்க. அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஹீரோ மிரண்டு போறாருங்க. என்னடான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளதான் நம்ம ஆராதனா இருப்பாங்க. நீ வெளியூர் போயிட்டு தான் நினைச்ச, ஆனா நீ வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆராதனா கேக்குறாங்க நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்காக வீட்டுல இருக்கன்றத சொல்லு, உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, உன்னோட அப்பா ஏதாவது டார்ச்சர் பண்றாரா, இல்ல உன்னோட அம்மா உனக்கு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களா, என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனா என்ன பண்றாங்கன்னா ஹீரோவா அவங்க ரூமுக்கு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஆராதனா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆராதனா பாத்தீங்கன்னா அப்படியே பயந்த மணிக்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தான். எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஆராதனாவோட வீட்டுக்குள்ள தான் பதுங்கி இருக்கேன், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வராருங்க. பார்த்தா முன்னாடி உட்காந்துட்டு இருந்த ஆராதனாவை காணோம். எங்கடான்னு பார்த்தா ரூமுக்குள்ள இருந்து வெளியில வராங்க. ஆராதனா என்ன சொல்றாங்கன்னா, என்னை எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு போ, உதவி செய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நீ என்ன காரணத்தினால இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆராதனா திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு ஜலால் வந்துடுறாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட ஆள் கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், முறையா ஆள் வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற, டீயா காஃபியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். கரெக்டா ஜலாலுக்கு டிலோனா கிட்ட இருந்து கால் வந்துரும். சரிடா நான் கிளம்புறேன், அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அப்ப ஆராதனாவோட கழுத்துல இருந்த சில்வர் செயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் எங்க கலட்டி வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாருங்க. ஆராதனா திரும்ப என்ன வெளியில கூட்டிட்டு போ, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன நீ வந்ததுல இருந்து வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பணத்துக்காக தானே வெளியில நீ அலைஞ்சுக்கிட்டு இருந்த, அந்த பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியில ஏதோ ஒரு சத்தங்க, அம்மா வந்துட்டாங்க, போ கடல் கடையில் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு ஹீரோ கடல் கடையில் ஒளிஞ்சு பாருங்க. அம்மா பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு போவாங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோ வெளியில வருவாரு. அம்மாவும் வீட்டுல தான் இருக்காங்களா, வீட்டையெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப வீட்டு மாடியில ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அது என்ன சத்தம், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. நீ அதை கவனிக்காத, உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன வெளியில கூட்டிட்டு போறதுல மட்டும் தான் இருக்கணும், என்ன வெளியில கூட்டிட்டு போறதுக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹே நீ என்ன சொல்ற அப்படின்றது எனக்கு புரியல, எனக்கு என்னமோ சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு சத்தம் கேட்கிற இடத்துக்கு போறாருங்க. போன் டார்ச் அடிச்சுட்டு மேல போய் பார்த்தா ஹீரோக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான அதிர்ச்சிங்க. மேல இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஆராதனாவோடைய அம்மாவும் கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. ஆராதனா செத்து போயிட்டானா, அப்ப இங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஆராதனா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தது ஆராதனாவுடைய ஆன்மா கிட்ட அப்படின்றது தெரிய வருதுங்க. ஆராதனா மற்றும் ஆராதனாவுடைய அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு தெரியல. அங்க கட் பண்ணா ரண பிரதாப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ இவரோட திறமனால 50க்கும் மேற்பட்ட கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இவருக்குன்னு ஒரு இடத்த புடிச்சு வச்சிருக்காருங்க. ஆக்சுவலா இவரு ஆராதனாவுடைய கேஸையும் சால்வ் பண்ணவரு. பொதுவா ஒரு வழக்குல கிரைமோட மோட்டிவ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா அந்த கிரைமை சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த வழக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனாவுடைய வழக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலா இங்கிருந்து தான் படத்தோட கதைக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். ஆராதனாவுடைய வீட்டுல ஆராதனா இறந்து போயிருக்கிறதையும் ஆராதனாவுடைய ஆன்மாவையும் பார்த்து இவர் மிரண்டு போய் அடிபட்டு கீழே விழுந்துருவாருங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆராதனா மற்றும் ஆராதனாவுடைய அம்மா கொலை வழக்குல ஹீரோ தான் பிரைம் சஸ்பெக்டா வச்சிருப்பாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் கைஸ் நம்ம ஹீரோக்கு சில விஷயமே தெரிய வரும். ஹீரோ ஆராதனாவோட வீட்டுக்குள்ள போகும்போது ஆராதனாவுடைய ஆராதனாவும் கொல்லப்பட்டு 2 நாள் ஆயிருந்திருக்குதுங்க. 2 நாளா அவங்களுடைய டெட் பாடி வீட்டுக்குள்ள இருந்திருக்குதுங்க. ஹீரோக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது. ஆராதனா செத்து போயிட்டானா, அப்ப அவ்வளவு நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ரணப்பிரதாப் வராரு இந்த வழக்கு விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. அந்த ராத்திரி அந்த வீட்டுக்கு நீ எதுக்காக போன, நீ தான் ஆராதனாவையும் ஆராதனாவுடைய அம்மாவையும் கொலை பண்ணியா, அப்படி நீ ஆராதனாவையும் ஆராதனாவுடைய அம்மாவையும் கொலை பண்ணலனா வேற யார் கொலை பண்ணிருப்பா, உனக்கு யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு. எதுக்குமே பதில் சொல்லாம ஹீரோ படுத்திருப்பாருங்க. அப்ப டாக்டர் வந்து சொல்லுவாங்க தலையில இருக்க பலமா அடிபட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து அம்னீஷியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் கியூர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம இருப்பாருங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி என் ஃப்ரெண்டு எதுக்காக ஆராதனாவோட வீட்டுக்கு போனான்னு எனக்கு தெரியாது சார், பட் அவங்கள கொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது
அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோட ஹெல்த் கண்டிஷன் பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனாலும் ஹீரோ தான் பாத்தீங்கன்னா இந்த வழக்கோட பிரைம் சஸ்பெக்ட்டுங்க. இப்ப ஆராதனாவை நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி நான் ஆராதனாவோட வீட்டுக்கு போனப்போ ஆராதனா சாக கிடையாதுடா, அவன் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. நீ வீட்டுக்குள்ள வரும்போது கூட ஆராதனாவும் நானும் ஹாய் சொன்னமே எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீ தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் டில்லோ நான் கிட்ட இருந்து கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஜலால் சொல்லுவாருங்க. ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குது. என் கண்ணுக்கு தெரிஞ்ச அவளோட உருவம் ஏன் உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு. அன்னைக்கு ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருந்தது உண்மையிலேயே ஆராதனா தானா இல்ல நம்மளோட கற்பனையா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதுங்க. அந்த டைம்ல ஆராதனாக்கும் ஆராதனாவோட அம்மாக்கும் இறுதி சடங்கு நடக்க போறதா தகவலுங்க. உடனடியாக அதுல கலந்துக்கிறதுக்காக ஹீரோ போறாருங்க. அங்க வந்து ஆராதனாவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆராதனாவை நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இந்த கதையில இன்னொரு வெர்ஷனும் இருக்குதுங்க. ஆக்சுவலா ஆராதனாக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணும் போதெல்லாம் சைலண்டா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாலிபால் போட்டியில வந்து கலந்துக்கோ, நீ வின் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு பிரைஸ் மணி கிடைக்கும், அதை வச்சு நாங்க எங்களோட எஜுகேஷன் விஷயத்தெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப கூட ஆராதனா வரலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த போட்டியை கண்டக்ட் பண்றதே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்காக அதுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராதனா வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு போவார் இல்லையா, அதையெல்லாம் நினைச்சு ஆராதனா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப ஆராதனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, நீ அவன் மேல என்ன எண்ணத்துல இருக்க, அவன் மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்ற, அவனை எல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் கண்டுக்காம இருந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்பதான் ஆராதனா ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆராதனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆட்டோல வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டோல டிரைவர் கூட நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டு வருவாருங்க. அப்போ ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு, காலையில பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, முகத்தை கம்ப்ளீட்டா மறைச்சிருந்தா. அந்த நேரம் பார்த்து 2 பசங்க போயிட்டு அந்த பொண்ணை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க, வம்பிழுத்தாங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க 2 பேர்த்தையும் மிரட்டுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணா. அந்த பசங்க 2 பேருமே மிரண்டு போயிட்டாங்க. பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க பசங்களுக்கு பயப்படுறது இல்ல, எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் பெண்கள் உருவாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஆட்டோல பின்னாடி டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆராதனா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா காலையில அந்த பசங்களை மிரட்டி விட்டதே ஆராதனா தான். அந்த மூமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆராதனாக்கு நம்ம ஹீரோ பிடிச்சு போயிருந்திருக்கும். அதாவது ஹீரோ ஆராதனாவை கமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆராதனா நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ கமெண்ட் அடிச்சும் ஆராதனா அதை பெருசா கேர் பண்ணிக்கவே இல்ல. பட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, பட் நீ நினைச்சிருந்தா காதல போய் வெளிப்படுத்தி பிரச்சனையை சால்வ் பண்ணி சரி பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. பட் ஆராதனா என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்னை பத்தி என்ன நினைக்கிறானே தெரியல, ஏன்னா அவன் என்னைய மட்டும் கிண்டல் பண்ணல, போற வர எல்லா பொண்ணுங்களையுமே தான் கிண்டல் பண்றான், ஒரு கிளாரிட்டி இல்லாம இப்படி காதல வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா ஹீரோ கிட்ட காதல வெளிப்படுத்தாமையே விட்டு இருந்திருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. ஆராதனாவுடைய கல்லறையில போயிட்டு அழுவாருங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஜலால் சொல்லுவாரு, ரொம்ப கஷ்டமா இருக்குடா மச்சான், நம்மள ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. இப்ப ஆராதனாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஆராதனாவுடைய அப்பா ஞாபகம் வருது. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஆராதனாவுடைய அப்பா பத்தி தெரியல. உண்மை சொல்லுடா கார்த்திக், நீ ஆராதனாவை காதலிச்சதுனால ஆராதனா உன் கண்ணுக்கு தெரிஞ்சா, செத்ததுக்கு அப்புறமும் கூட ஆராதனாவுடைய அப்பா பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல, நீ ஆராதனாவுடைய அப்பாவையும் காதலிச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, டே இல்லடா அப்பப்போ வந்து போவாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆராதனாவுடைய அப்பா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆராதனாவுடைய கொலை வழக்குல ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாருங்க. ரணப்பிரதாப் சாரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவரு தானே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அவரே ஸ்டேஷனுக்கு வராரு. என்னப்பா நீயே ஸ்டேஷனுக்கு வந்திருக்க அப்படிங்கும் போது, சார் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த வழக்கோடைய பிரைம் சஸ்பெக்ட், பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த வழக்கோட மோஸ்ட் அஃபெக்டட் பர்சன் சார். ஆராதனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆராதனாவை நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆராதனாவும் என்ன காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, அந்த விஷயம் எனக்கு தெரியாமே போயிடுச்சு, உள்ளுக்குள்ள நான் நொந்துக்கிட்டு இருக்கேன் சார், ஆராதனாவை கொலை செஞ்சது யாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா ஆராதனாவும் அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காரு. அப்ப ஆராதனா வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. கீழே உட்காந்து நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மேல சவுண்ட் கேட்டுச்சு. மேல போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது ஆராதனாவுடைய அம்மாவும் ஆராதனாவும் செத்து கிடந்தாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லி இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நீ பேசணும்னு சொல்றியா அப்படிங்கும்போது, ஆமா சார், ஆனா பேசும்போதெல்லாம் என்னை எங்காவது வெளியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்ல, இப்பதான் நீ வந்து கியூர் ஆகி வெளியில வந்திருக்க, நீ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கன்னு நினைக்கிற, போய் ரெஸ்ட் எடு, நாம அப்புறம் இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ரணபிரதாப் சொல்றாரு. இல்ல சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. எண்ட் ஆஃப் த டே ரணபிரதாப் என்ன சொல்றாருன்னா, ஆராதனாவோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆராதனாக்கு நண்பர்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. சரி ரிலேட்டிவ்ஸ் மூலமாவது ஆராதனாவை பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்கலான்னு பார்த்தா அப்படியும் யாரும் கிடையாதுங்க. அதனால ஆராதனாவோட வழக்கை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாம டெட் எண்ட்ல வந்து நிக்குது அப்படின்னு ரணபிரதாப் சொல்றாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஆராதனாவுடைய அப்பா பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வந்துட்டு போறதை நான் பாத்திருக்கேன், ஈவன் அவருடைய கார் நம்பர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் நம்பரை சொல்றாருங்க. உடனே ரணபிரதாப் அந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணா அந்த காரோட ஓனரான அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. உடனடியா ரணபிரதாப் மற்றும் நம்ம ஹீரோ அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக அந்த டாக்டர் வேலை
வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய உங்க மனைவி மற்றும் மகள் வந்து கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க. உங்களோட டீடைல்ஸ் எதுவுமே எங்க கிட்ட இல்லாதனால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. ரொம்ப டிலேவா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. இந்த வழக்கை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்பதான் இந்த டாக்டர் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட்டை வைக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னா, அது என்னோட ஒய்ஃபும் டாக்டரும் கிடையாது, ஆராதனா தான் என்னோட மனைவி, ஆராதனாவோட அம்மா என்னோட மாமியார் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. பார்க்க வயசான ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவர் ஆராதனாவோட அப்பான்னு நினைச்சா இந்த டாக்டர் ஆராதனா அவரோட மனைவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அருண் பிரதாப் கேட்கிறாரு, உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதாங்க இந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆக்சுவலா நம்ம ஆராதனாவோட அம்மாக்கு பாத்தீங்கன்னா தலையில நரம்பியல் சம்பந்தமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குதுங்க. அதுக்கு காட்டுறதுக்காக டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ரெகுலரா இந்த டாக்டர் கிட்ட தான் செக்அப் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி செக்அப் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத இந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அந்த சீரியஸ் ப்ராப்ளமை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி காசே வாங்காம ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து ஆராதனாவோட அம்மாவை குணப்படுத்தி இருந்திருக்காங்க. அந்த நன்றி கடனுக்காக ஆராதனாவும் ஆராதனாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்ப செக்கப்புக்காக வந்துட்டு இந்த டாக்டரையும் பார்த்துட்டு போவாங்க. அந்த டைம்ல தான் இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஆராதனா கிட்ட இதை கேட்கறக்கே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு விஷயத்தை கேட்டு இருந்திருப்பாருங்க. இந்த டாக்டருக்கு திருமணமாகி 5 வயசுல ஒரு மகன் இருக்கிறாங்க. அந்த மகனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால அவன் படுத்த படுக்கையாவே இருந்துகிட்டு இருக்கான். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு எந்த ஒரு கிட்னியும் மேட்ச் ஆகாதனால அவனோட லைஃப் இப்போவோ அப்போவோன்னு இருந்துகிட்டு இருக்குது. இந்த டாக்டரோட மனைவி பாத்தீங்கன்னா பையனோட மெடிக்கல் கண்டிஷனை பார்த்துட்டு இந்த டாக்டர் கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் தன்னோட பையனை கைவிடாம அவன் உயிர் வாழ்ற நாட்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. இவர் சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த பையனை பாத்துக்கிறதுல ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க. அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, என்னோட பையனை நீ பாத்துக்கிறியா, நீ ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போதெல்லாம் என் பையன் கூட பேசுற பழகுற, அப்பெல்லாம் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறான். உயிரோட இருக்கக்கூடிய அந்த நாட்கள் அவன் அம்மா பாசத்தை முழுசா அனுபவிக்கணும். அவன் கொஞ்ச நாள் ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பையனுக்காக என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஆராதனா கிட்ட இவர் அப்ரோச் பண்ணி இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சரின்னு கேட்டுட்டு மேரேஜும் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சிருந்திருக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஆராதனாவோடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா தன்னோட பையனுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு. இந்த விஷயம் இவருக்கு தெரிய வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்குதுங்க. எந்த அளவுக்கு இவருக்கு சந்தோஷமா இருந்ததோ அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு கில்ட்டாவும் இருந்திருக்கு. இருந்தாலும் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா கிட்டையும் ஆராதனாவோடைய அம்மா கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா பையன் உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஆராதனாவுடைய ஒரு கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. ஆராதனா பாத்தீங்கன்னா வாலிபால் கரியர்ல ஷைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. என்னடா அதை அவர் கேட்டாரு அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணம் பண்ணோம், இப்படி உடல் உறுப்பெல்லாம் கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மகளும் சொல்லாம கொள்ளாம எஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்ற எந்த ஒரு தகவலுமே இந்த டாக்டருக்கு தெரியாம இருந்திருக்குதுங்க. ஒரு நாள் தலையில அடிபட்டு ஆராதனா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க இல்லையா, அப்பதான் இந்த டாக்டருக்கு தகவல் தெரிய வந்திருக்குது இவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. அப்ப கூட பாத்தீங்கன்னா இவர் போய் கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காரு. பட் அவங்க கன்வின்ஸ் ஆகல. அப்பவும் இந்த டாக்டர் கார் வெளியில நிக்குது, கார்ல ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில வந்த ஆராதனா அந்த கார் கண்ணாடி உடைக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பணத்துக்காக எல்லாம் வெளியே அலையாத, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் கார் கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டரும் கிளம்பிட்டதா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல அப்படின்னு சொல்ல இப்ப அருண் பிரதாப் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல, சோ அந்த கிட்னிக்காக அந்த அம்மாவையும் பொண்ணையும் கொன்னுட்டீங்க அப்படித்தானே அப்படிங்கும் போது என்ன சார் இப்படி பேசுறீங்க, இந்த கொலை சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட அந்த டைம்ல நான் வந்து ஊர்லயே இல்ல, நான் ஒரு சர்ஜரியில பிஸியா இருந்தேன், அதற்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கிட்னிக்காக தான் இந்த கொலை நடந்ததுன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்களோட உடம்புல கிட்னி இல்லன்னு ரிப்போர்ட் வந்திருக்குமே, அவங்க கிட்னியோட தானே இறந்து போயிருக்காங்க, அதனால எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாருங்க. போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ராத்திரி குடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்றாருங்க. ஆராதனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, அப்ப நீ லவ் பண்ணிட்டு இருந்தது பொண்ணே இல்லையா ஆன்டிவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சரி யாரு கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆராதனாவோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தானே ஷிண்டேன்ற டாக்டர், அவன் தான் ஆராதனாவுடைய ஹஸ்பண்ட் ஆண்டா அப்படின்னு சொல்ல ஜலால் அப்படியே பேனு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பாத்துக்கிட்டு இருக்க, ஏதாவது பேசுடா அப்படின்னு ஹீரோ கேட்க, என்ன கன்றாவி லவ் ஸ்டோரிடா உன்னோடது, முதல்ல நீ லவ் பண்றான்னு சொன்ன, அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவளும் உன்னை லவ் பண்றான்னு, அவங்க அப்பங்காரனை விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு அது அவங்க அப்பா இல்ல அவன் புருஷன் அப்படின்னு சொல்ற, வார வாரம் இப்படி புது புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கியடா, அடுத்த வாரம் என்னடா கதை சொல்ல போறேன்னு சொல்லி பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாருங்க. இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில சண்டைங்க. இவனுக்கு எதுக்குடா சண்டை போட்டுக்கிறானுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அண்ணன் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டான், அதனால அப்படிங்கும் போது அண்ணன் எதுக்குடா இவனுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரணும் அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் ஜலால் ஒரு கதையை சொல்றாரு. அண்ணன் அன்னைக்கு ஒரு பிங்க் கலர் பார்சல் ஒன்று பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, நீ அந்த பார்சலை எடுத்துட்டு ஆராதனாவோட வீட்டுக்குள்ள போயிட்ட, அப்ப நான் உன்னை பாக்குறதுக்காக ஆராதனா வீட்டுக்கு வந்தேன், அப்ப நீ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்து பயந்துட்டு எப்படியும் இந்த பார்சலை நீ சேஃபா வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை நான் எடுத்துட்டு போய் சேஃபா அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் கொடுத்த காசை வச்சுதான் உன்னோட மருத்துவ செலவு, ஜாமீன்
ஜாமீன் செலவு மத்த செலவுகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுல ஒரு அமௌண்ட் தான் இவன் தொலைச்சிட்டு சண்டை அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரணபிரதாப்போட விசாரணையில நம்ம ஹீரோ கூப்பிட்டு தான் அந்த ஜலால் அந்த வீட்டுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பார்சல் எடுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தானே ஒழுங்கா சொல்லிருக்க வேண்டியதானடா அப்படிங்கும்போது பார்சலை பத்தி சொல்லியிருந்தா போலீஸ்காரங்க அதை என்னன்னு செக் பண்ணுவாங்க, தேவையில்லாம டில்லு அண்ணாக்கு பிரச்சனை வரும், அதனால தாண்டா அதை சொல்லவே இல்லை அப்படின்னு ஜலால் சொல்லிடுவாருங்க. இப்ப ரணபிரதாப் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லி இருக்காருங்க. என்னன்னு போய் பார்த்தா ஆக்சுவலா ஆராதனாவோட கொலை வழக்குல ஆராதனா இறந்து போனதுக்கு முன்னாடி 2 நாளும் பின்னாடி 2 நாளும் அந்த ஏரியால புதுசா யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு செல்போன் டவர் மூலமா ட்ரேஸ் பண்ணியிருக்காருங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணதன் மூலமா அந்த ஏரியாக்கே ஏலியன் நம்பரா ஒரு புதிய நம்பரா பாத்தீங்கன்னா ஒரு நபரோடைய நம்பர் இருந்திருக்கு. அது யாரோடைய நம்பர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு நபரோட பேர் அடிபட்டு இருக்குதுங்க. அது யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க நீயே போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம டில்லு அண்ணா தான். இப்ப ரணபிரதாப் போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எதுக்காக அவங்களை கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்காக அவங்களை கொலை பண்ணணும், எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க நீ தான் அந்த ஏரியால இருந்திருக்க, கொலை நடந்த இடத்துல இருந்திருக்க, செல்போன் டவர் மூலமா எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல டில்லு என்ன சொல்றாருன்னா என்னோட கட்சியில பசவையா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரை பாக்குறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாருங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 7 to 9 அந்த டைமுக்குள்ள தான் இவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க. கரெக்டா 7 to 9 நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க கட்சி சம்பந்தமான ஒரு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக போனேன், அது டிவில ஒளிபரப்பும் ஆச்சு, வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க, ஏதோ முறையா எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன், தேவையில்லாம என் மேல இந்த வழக்க மாத்தலான்னு பாத்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு இந்த டில்லு போலீஸ் ஆபீசரை மிரட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரணபிரதாப் ஹீரோ கிட்ட சொல்றாருங்க, ஆக்சுவலா டில்லு வந்து ஆராதனாவையும் ஆராதனாவுடைய அம்மாவையும் கொலை பண்ணல, ஆனா இந்த கொலைக்கும் டில்லுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோ கேக்குறாரு, செல்போன் டவரை வச்சு டில்லு வரைக்கும் வந்துட்டீங்க, இந்த செல்போன் டவரை வச்சு ஒருத்தங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத நம்மளால கேட்க முடியுமா அப்படின்னு கேட்க இந்த உலகத்துல பிரைவசியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போலீஸ்காரங்களோட கம்ப்யூட்டர்ல ரெக்கார்டடா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போறாருங்க. ஒரு டைம் ஒரு நம்பர் தரேன், அவங்க போன் கால்ல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத எனக்கு தர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்க 5000 ரூபாய் பணம் செலவாகும், கொடுத்தீங்கன்னா நான் அந்த ரெக்கார்டை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாருங்க. சோ ஹீரோ யாரையோ ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி அவங்க போன்ல பேசியறத ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறார். அதே சமயம் ஆராதனாவுடைய புருஷன் ஒருத்தர் இருந்தாரே டாக்டர் ஷிண்டே, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது டாக்டர் ஷிண்டே அப்படியே வராண்டால நடந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய நர்ஸை வேணுனே பேட் டச் பண்றாரு. அந்த நர்ஸ் அப்படியே ஷாக் ஆகும்போது சாரி தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாருங்க. டாக்டர் ஷிண்டே நல்லவரெல்லாம் கிடையாது, மோசமானவர் அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாருங்க. அதனால டாக்டர் ஷிண்டேவை ஃபாலோ பண்ணி டாக்டர் ஷிண்டே காருக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே கண்ணை காட்டி மிரட்டி வீட்டுக்கு வண்டியோட சொல்றாருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஷிண்டேவை வீட்டுக்குள்ள போய் அடைச்சு வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராருங்க. ஒரு பொட்டி கடையில நின்னுட்டு போலீஸ் ஆபீசர் ரணபிரதாப்புக்கு போனை போட்டு என்ன மன்னிச்சிருங்க சார், உங்ககிட்ட சொல்லாமே நான் மும்பை வரைக்கும் வந்துட்டேன், ஆராதனாவை கொலை பண்ணது யாரு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே வாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. பேசிட்டே இவர் திரும்பும்போது ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாருங்க. அது என்ன அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல. அங்க கட் பண்ணா இந்த டில்லு அண்ணா இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கிறாருங்க. அதே சமயம் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கவுண்ட் டவுன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு தான் வந்து இவர் ஜெயிக்க போறாரா இல்ல தோக்க போறாரா அப்படின்ற ரிசல்ட் தெரிய வரும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. டில்லு அண்ணா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட நம்ம பையன் தான் அவனை உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உள்ள வராருங்க. உள்ள வந்த உடனே இந்த டில்லு அண்ணா ரொம்ப நன்றி சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பார்சலை கொடுத்தனே, அந்த பார்சலை நீ சூப்பரா மறைச்சு வச்சிருந்த அப்படின்ட்டு, முதல்ல இந்த எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னோட லைஃபே வேற மாதிரி ஆயிரும்டா, உனக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த டில்லு அண்ணா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேயாமாவே இந்த போலீஸ் ஆபீசர் என்ன கூட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு, இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு சொல்ல பட்டுனு ஹீரோ கேள்வி கேட்கிறாரு, எதுக்காக ஆராதனாவையும் ஆராதனாவுடைய அம்மாவையும் கொலை பண்ணீங்க அப்படின்ட்டு. பட்டுன்னு இந்த டில்லு திரும்பி பாக்குறாரு, நான் எதுக்குடா அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்க உண்மை சொல்லு அப்படின்னு ஹீரோ மிரட்டுறாரு. அதுக்கு இந்த டில்லு என்ன சொல்றாரு, அவங்கள கொல்றதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, முட்டாள்தனமா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டில்லு அண்ணா ஆர்கியூ பண்றாருங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. டாக்டர் ஷிண்டேவை நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அடைச்சு வச்சிருப்பாரு இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெக்கார்டை ப்ளே பண்ணி காட்டுறாருங்க. டாக்டர் ஷிண்டே ஒரு முறை ஆராதனா மற்றும் ஆராதனாவோட அம்மா கிட்ட இந்த கிட்னிக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜன்னல் வழியில பாத்துட்டு இருந்திருப்பாரு. அதத்தான் ஏதோ ஒரு பினான்சியல் ப்ராப்ளம்னால அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு. அந்த டைம்ல டாக்டர் ஷிண்டேக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அந்த ஃபோன் கால்ல யார் பேசினாங்க அப்படின்னு சொல்லி இவரு ட்ரேஸ் பண்ணி பார்த்ததன் மூலமா அந்த ஃபோன் கால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கும். டாக்டர் ஷிண்டேவோட அந்த உடம்பு சரியில்லாத பையன் இருக்கான் இல்லையா, அவன் இறந்துட்டதா தகவல் வந்திருக்கும். இந்த விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோ எதற்காக இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, போலீஸ் ஆபீசரோட இன்வெஸ்டிகேஷன்ல நான் கிட்னியை எடுக்க கிடையாது, நான் வந்து அவங்களை கொலை பண்ணியிருந்தேன்னா கிட்னி அவங்க உடம்புல இல்லாம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க பையன் இறந்துட்ட விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கவே மாட்டாரு. அதுல இருந்தே இவர் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருக்காருங்க. அதனாலதான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் ஷிண்டேவை கடத்தி இருந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ
கண்ணை காட்டி மிரட்டுறாருங்க. உண்மையை சொன்னா குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி தருவேன், இல்லாட்டி வேற மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆராதனாவோட அம்மாவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாரு, இவர் உதவி செஞ்சாரு, அதுக்கப்புறம் மேரேஜ் ப்ரொபோசல் எல்லாம் கொடுத்தாருன்னு ஒரு கதையை சொன்னார் இல்லையா. பட் அதுக்கு முன்னாடியே ஆராதனாவை இந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாலிபால் பிளேயரா இருந்திருக்காங்க இல்லையா. ஒரு முறை பிளட் டொனேட் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்ப எல்லாரையும் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆராதனாவையும் டெஸ்ட் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. சோ ஆராதனாவோட ரிப்போர்ட் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கு. இந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க பையனோடைய உடம்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஆராதனாவோட ப்ரொஃபைலை காட்ட அதை இந்த டாக்டர் ஷிண்டே தன்னோட மனைவி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்காருங்க. அப்போ டாக்டர் ஷிண்டேவோட மனைவி என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கு, அந்த பிளானை படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம பையனோட உசுரை காப்பாத்திரலாம், இப்போ நான் டிவோர்ஸ் வாங்கி உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போற மாதிரி பண்றேன். ஆராதனாவோட அம்மா வந்து ஜெனரல் செக்அப் பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. அப்படி செக்அப்புக்கு வரும்போது அவங்க உடம்புல பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணலாம், அந்த ப்ராப்ளமை பைசா வாங்காம நீ கிளியர் பண்ணி தர மாதிரியும் சீனை கிரியேட் பண்ணலாம். இதன் மூலமா அவங்களுக்கு உன் மேல நம்பிக்கை வரும். அதை காரணம் காட்டி நீ மேரேஜ் ப்ரொபோசலை வெயி, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உன்னோடதுன்னு ஆயிடுவா இல்லையா, அதுக்கப்புறம் அவளோட உடம்புல இருக்கக்கூடிய கிட்னி எடுத்து நம்ம பையனுக்கு பொருத்தி நம்ம பையனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஷிண்டேவோட மனைவியும் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. பிளான் பண்ணபடியே பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் இவர் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இவர் போய் ப்ரொபோஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஷிண்டேவோட பையன் இறந்துட்டான்ற தகவல் கேட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியில வராருங்க. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு உள்ள வராரு. இந்த ஷிண்டே கிட்ட சொல்றாரு, நீ உன்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண, பட் இவ்வளவு தூரம் பண்ணியுமே உன்னோட பையனோட உயிரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. கிட்னி மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா உன் பையனோட உயிரை காப்பாத்திருக்கலாம். அந்த கோவத்துல நீ வந்து ஆராதனாவையும் ஆராதனாவோட அம்மாவையும் கொன்னுட்ட கரெக்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாருங்க. ஆனா இந்த ஷிண்டே என்ன சொல்றாருன்னா, நான் ஆராதனாவையும் ஆராதனாவோட அம்மாவையும் கொல்லல அப்படின்றாரு. ஆனா ஹீரோ கண்ணை காட்டி மிரட்டுறாருங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த நீ மட்டும் தனியா பண்ணிருக்கவே முடியாது, உனக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, அது யாருன்றத காட்டி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பத்துல அவர் யாரு இல்லன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ பின்னாடி யாரொருத்தவங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம ஹீரோ இந்த டில்லுவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு இல்லையா. இந்த டில்லு கிட்ட உன்னோட பிரதரை போட்டு தள்ளினதும் நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மை சொல்லு அப்படின்னு மிரட்டுறாருங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த டில்லு இருக்கிறார் இல்லையா, இந்த ஆன்மீகம் மாந்திரிகம் இதுலலாம் இன்ட்ரெஸ்டடான ஒரு ஆளு. இவர் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு பேசி இருந்திருக்காருங்க. இந்த சாமியாரும் யோசனை பண்ணிட்டு உங்க அப்பாவோட ஒரு வாரிசுக்கு மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்றதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ, உங்க அப்பாவோட ஒரு வாரிசுக்கு மட்டும் எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ உங்க அப்பாவோட ஒரே ஒரு வாரிசா இருந்தீங்கன்னா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த டில்லுக்கு புரிய வருதுங்க. டில்லுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் இல்லையா, தம்பி உசுரோட இருக்கிறதுனால இவரால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு தன்னோட தம்பியை போட்டு தள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த சாமியார் என்ன சொல்லுவாருன்னா, உன் கையால தான் அது நடக்கணும், அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. அதனால இந்த டில்லு தன்னோட கூட பிறந்த தம்பியை கொலை பண்ணிட்டு, கொலை நடந்த இடத்துல நரசையா அப்படின்ற ஒருத்தர் தான் கொலை பண்ணாரு அப்படின்றதுக்கான எவிடன்ஸை கிரியேட் பண்ணிடுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த நரசையாவையும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டு தன்னோட தம்பியை கொலை பண்ணவன நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாருங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டில்லுவோட அப்பாக்கு டில்லு மட்டும் வாரிசு கிடையாது, டில்லுவோட அப்பாக்கு இன்னொரு மனைவியும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய போட்டோ டில்லுவோட வீட்டுல இருந்திருக்குதுங்க. அந்த போட்டோவை இந்த டில்லு எடுத்து பார்த்தா அந்த போட்டோல டில்லுவோட சித்தி மற்றும் சித்தி பொண்ணு இருந்திருக்கு. அந்த சித்தியும் சித்தி பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஆராதனாவும் ஆராதனாவுடைய அம்மாவும் தான். அதான் சாமியார் சொல்லிட்டாரு, உங்க அப்பாக்கு நீ ஒரே வாரிசா இருந்தீங்கன்னா எலெக்ஷன்ல வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப டில்லுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட அப்பாக்கு இன்னொரு வாரிசும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த வாரிசோட கதையை முடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காரு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு ட்ரேஸ் பண்ணும்போது ஹீரோட வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. அதனால இந்த டில்லோ நம்ம ஆராதனாவையும் ஆராதனாவுடைய அம்மாவையும் கொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அப்படி வரும்போது ஆல்ரெடி ஆராதனா மற்றும் ஆராதனாவுடைய அம்மா கொல்லப்பட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இந்த விஷயத்த சாமியார் கிட்ட போன் பண்ணி சொல்ல, கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அங்க இருக்கான்னு பாரு, அந்த ஆயுதத்தை நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அதை வச்சு நம்ம பூஜை பண்ணி எலெக்ஷன்ல உன்னை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்காரு. சுத்தி முத்தியும் பார்க்கும்போது அங்க சுத்தி இருந்திருக்குதுங்க. அந்த சுத்தியை எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஆராதனாக்கு பண தேவை இருக்கிறதுனால பணம் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டில்லுவோட வீட்டுக்கு ஹீரோ வந்திருப்பாரு. நாளைக்கு பூஜை இருக்கு, பூஜைக்கு கொண்டு போறதுக்காக அதை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு பிங்க் கலர் பார்சல் பண்ணி ஹீரோ கையில கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லி இருந்திருப்பாரு. அந்த ஆயுதத்தை தான் இவர் பார்சலா தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பாருங்க. எண்ட் ஆஃப் த டே டில்லு வந்து ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லல, பட் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் ஷிண்டே கிட்ட பேசும்போது யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணதை நம்ம பார்த்தலையா, அது யாருன்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஷிண்டோவோட மனைவி தான். ஷிண்டோவோட மனைவி பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அந்த டாக்டரையும் கட்டி போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா ஒருத்த வந்து கண்ணை காட்டி மிரட்டினானா கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா உண்மையும் ஒப்பிச்சிருவியா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிண்டேவோட மனைவி மிரட்டுறாங்க. ஹீரோ ஒரு கேள்வியை வச்சார் இல்லையா, உன் பையனை காப்பாற்ற முடியல, அதனால அந்த விரக்தியில போயிட்டு ஆராதனாவோட அம்மாவையும் கொண்டுட்ட அப்படின்ட்டு. அதே விஷயம் தான் கைஸ் நடந்திருக்கு. ஷிண்டே இல்ல, ஷிண்டேவோட மனைவி அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆராதனாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க. யாருங்க நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஷிண்டேவோட மனைவி பாத்தீங்கன்னா மறைச்சு வச்சிருந்த சுத்தியால
ஆராதனாவையும் ஆராதனாவோடைய அம்மாவையும் அடிச்சே கொண்டிருக்காங்க. தன்னோட பையனுக்கு நீங்க கிட்னி கொடுத்து உதவி செய்யல, நீங்க எதுக்கு வாழணும், நீங்களும் சாவுங்க அப்படின்ட்டு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாருங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தொடர்ந்து அவளுக்கு ஏதோ ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, ஆனா எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணாம அவளோட லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தா. நியாயமா பார்த்தா சரி, என்னோட வாழ்க்கையில் இப்படி நடந்து போச்சு, உன்னோட லைஃபாவது நல்லா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சிருக்கணும், அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கொன்னுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஃபீல் பண்ணிட்டே நம்ம ஹீரோ இந்த ஷிண்டேயோட மனைவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா நான் இங்க வந்தது உங்க 2 பேர்த்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோ கொல்றதுக்காகவோ இல்ல. டாக்டர் ஷிண்டே ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு, அதனால விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலா நீ என்ன கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்கல, அந்த கண்ணுல புல்லட்டும் கிடையாது ஒன்னும் கிடையாது, அது ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, கட்டா ஊத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஷிண்டேயோட மனைவியும் கட்டி போட்டு வச்சுட்டு, நீங்க செஞ்சது தப்பு அப்படின்றத கண்டிப்பா நீங்க இப்போ உணர போறது கிடையாது, ஆனா அதுக்கு நிறைய டைம் கிடைக்க போகுது. ஏன்னா இப்ப போலீஸ் வர போறாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீங்க ஜெயில போயிட்டு இதை பத்தி எல்லாம் யோசிப்பீங்க, நீங்க பண்ணது தப்புன்றத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஆராதனா மற்றும் ஆராதனாவோடைய அம்மாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு பொட்டி கடை கிட்ட வந்துட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு போனை போட்டு, உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியூருக்கு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார், இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, குற்றவாளி இந்த பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கிறாங்க, உடனடியா வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆனாருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு குழந்தை ரோட்ல விளையாடிக்கிட்டே ஓடி வருவா, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு லாரி ஒன்று வருங்க, உடனடியா அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணோட உசுரை காப்பாத்துவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த டில்லுவோட நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, இந்த டில்லு வந்து ஆராதனாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அவன் அரசியல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கான்ட்டு, எல்லாமே கிரைம். பட் இவன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க, அந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிவில அதை பத்தின செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த டில்லு வந்து ஹீரோ கிட்ட என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் இப்ப பவர்ல இருக்கேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே நீ என்ன கொல்லணும்னு நினைச்சாலும் கொன்னுட்டு உன்னால இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போயிட முடியுமா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சிரிக்கிறாருங்க. சாகணும்னே அவசியம் கிடையாது அப்படின்ட்டு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் இன்னொரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரோட்ல அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வந்தார் இல்லையா, அந்த குழந்தைய காப்பாத்திடுவாரு, ஆனா லாரி இடிச்சு ஹீரோ ஸ்பாட்லயே இறந்து போயிருவாருங்க. ஹீரோ செத்து போனதுக்கு அப்புறம் தான் டில்லுக்கும் இந்த கொலை வழக்குல சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்குது. இப்போ டில்லு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோடைய ஆன்மா தாங்க. அங்க இருக்கக்கூடிய கன்னை இந்த டில்லுவோட கையாலேயே எடுக்க வச்சு அவரே ஷூட் பண்ண வச்சு சாவடிக்கிறாருங்க. ஒரு பக்கம் இவர் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாருன்ற நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்ற நியூஸும் வந்துகிட்டு இருக்குங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஆன்மாக்கு யாரு மேல லவ், கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்குது காட்டணும்னு நினைக்குதோ அவங்களுடைய கண்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கான பவர் இருக்குன்ட்டு. சோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ தன்னை டில்லு கிட்ட வெளிப்படுத்தி கொலை பண்ணி இருக்கிறாருங்க. ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் கதை சொல்றாருங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பங்களாங்க, அந்த பங்களால ஒரு திருட்டு பையன் திருடுறதுக்காக காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். உள்ள போனவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க, அந்த வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிருந்திருக்காங்க. இதை போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல வாழ்ந்தவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த வீட்டுல இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்ற டவுட் வராதுக்கு காரணம் என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன், 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல செத்து போனதுக்கு அப்புறமும் அவங்களோட பிரசன்ஸ் அந்த ஏரியாலேயே இருந்திருக்குதுங்க. அதனாலதான் யாருக்குமே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தெரியாமே இருந்திருக்குதுங்க. மேபி அந்த குடும்பத்தினர்களுக்கு இந்த ஏரியால இருக்கிறவங்கள ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்குது போல. சோ அன்புனால அவங்களுடைய பிரசன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.